உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பை தின்றவன் தண்ணீர் குடிப்பான், உப்பு மிகினும் நோயே குறையினும் நோயே, உப்பை விட்டால் தொப்பை குறையும். என்னடா உப்பு பற்றின பழமொழியாக சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? வந்து நிற்கிற இடம் அப்படிங்க. இந்த ஊருக்கான சிறப்பு பெயர் முத்துநகர். ஏங்க, உப்பு நகர்னே கூட சொல்லலாங்க. ஆசியாவிலேயே மிகவும் தரமான உப்பை விளைவிக்கக்கூடிய ஊரான தூத்துக்குடியில் தாங்க நான் இப்போ இருக்கேன். தூத்துக்குடி அப்படின்னோடனே உப்பு மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் அப்படின்னு ஏகப்பட்ட சுவைகள் இருக்குது. எல்லாத்தையும் சுவைச்சு பார்த்துடலாங்களா? தூத்துக்குடி குறித்த முதல் வரலாற்று குறிப்பு கிரேக்க பயணியான தாலமி கிமு 123 எழுதினது தான். அவர் முத்துக்குளிக்கும் தொழில் நடைபெறும் ஒரு இடத்தை ஷோஷிக்குரி அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதுதான் தூத்துக்குடி அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் உறுதிப்படுத்துறாங்க. ரோம சாம்ராஜ்யத்தின் முதல் சக்கரவர்த்தியான அகஸ்டஸ் ரோமின் வியாபார தொடர்புகள் இருந்த இடங்கள் பற்றி அட்டவணை ஒன்றை தயாரிச்சாரு. அதுல சோல்சியம் இன் ரோம் அப்படின்னு ஒரு இடம் வருது. அதுவும் தூத்துக்குடி தான் அப்படின்னு சொல்றாங்க. பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேரியன் சி, இது கிபி 1ஆம் நூற்றாண்டில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட கடல் வணிக தடங்கள் குறித்த புத்தகம். இதிலும் தூத்துக்குடியை பற்றிய குறிப்புகள் இருக்கு. தூத்துக்குடி அப்படிங்கக்கூடிய வார்த்தையை சரியா உச்சரிக்க தெரியாத ஐரோப்பியர்கள் அதை டூட்டுக்குரின் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. தூத்துக்குடியின் முக்கியமான உற்பத்தி பொருள்னா அது உப்பு தாங்க. கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கிணறு அல்லது போர்வெல் போட்டோம்னா உப்பு நீர் கிடைக்கும். அதை உப்பளத்தில் பாய்ச்சி அதை பாத்திகள் கட்டி உப்பு தயாரிக்கிறாங்க. தூத்துக்குடி பகுதிகளில் பெரும்பாலும் அப்படித்தான் உப்பு தயாரிக்கப்படுது. இந்த போர்வெல்ல இருந்து வரக்கூடிய தண்ணீரினுடைய அடர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லிருந்து 10 வரைக்கும் இருக்கும். அதை பாத்திகளில் 20லிருந்து 22 டிகிரி அடர்த்தியாக மாற்றும் போது தான் இந்த உப்பு பூத்தல் அல்லது உப்பு விளைதல் அப்படிங்கக்கூடிய நிகழ்வானது நடக்குது. அதற்கு பிறகுதான் அதை வாறு பலகை போட்டு வாரி ஒரு இடத்துல குவிக்கிறாங்க. அதுதான் கல் உப்பு. அதையே பொடி பண்ணி எடுத்தோம்னா டேபிள் சால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பொடியுப்பானது தயாராகுது. தமிழ்நாட்டில் உப்பு உற்பத்தியில் முதல் இடம் அப்படின்னா அது தூத்துக்குடிக்கு தாங்க. இங்கே மட்டும் 27,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவில் கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே, அதாவது மௌரிய பேரரசின் காலத்திலேயே உப்பு உற்பத்தி அரசின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வரலாறு சொல்லுது. அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியர் உப்பு உற்பத்தி வரிகளை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரியை லவணத்யாகாசா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார். லவணம் அப்படின்னா உப்பு அப்படிங்கிறது பொருள். சங்க இலக்கியங்கள்லையும் உப்பு பற்றி ஏராளமான குறிப்புகள் இருக்குது. வெண்கல் அமிழ்தம், கடல் விளை அமிழ்து, இது ரெண்டுமே அகநானூற்றில் காணப்படும் உப்புக்கான வர்ணனை வார்த்தைகள். அகநானூறு உப்பை அமிழ்தம் அப்படின்னு கொண்டாடுது. போக்குவரத்து வசதிகள் மிகவும் குறைந்த பண்டை தமிழகத்துல உப்புங்கிறது மிகவும் மதிப்புக்குரிய பொருளாகவே இருந்திருக்கு. கடல் பகுதியில் விளையும் உப்பை பிற பகுதிகளுக்கு கழுதைகள் மீதோ எருதுகள் பூட்டிய வண்டிகள்லையோ ஏற்றி சென்று விற்பனை செஞ்சிருக்காங்க. அப்படி உப்பு வியாபாரம் செய்பவர்களை உமணர்கள் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. என் கூட இருக்கிறது தூத்துக்குடியை சேர்ந்த நான்சி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு நீங்க எங்களுக்காக என்ன செஞ்சு காமிக்க? இறால் கட்லட். இறால் கட்லட். இப்போ இறால் கட்லட்டுக்கு தேவையான பொருட்கள்னா என்ன சொல்லுவீங்க? இறால் க்ளீன் பண்ணி மிக்ஸில் அரைச்சி வச்சுக்கிறணும். அதோட என்னெல்லாம் தேவை? வெங்காயம் ஒரு 100 கிராம் சேர்க்கணும். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, அப்புறம் 1 ஸ்பூன் வத்தத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போல. ஆமாம், முட்டை 2 முட்டை, அப்புறம் கறி மசாலா. முதல்ல நீங்க எடுத்து க்ளீன் பண்ணி அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இறால் 1/4 கிலோ இறாலை நான் உள்ளே போடுறேன். ஓகே. இதில் அடுத்தால என்ன சேர்க்க போறீங்க? வெங்காயம் சேர்க்க. வெங்காயம் இது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நறுக்குனது இல்லையா? இதை அப்படியே போட்ட மொத்தத்தையும். சீரகத்தூள் எவ்வளோ போடணும்? 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் சீரகத்தூள். அடுத்தால மிளகுத்தூள் இல்லையா? அது எவ்வளோ போடணும்? 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் வத்தல் பொடி
அதுவும் ஒரு ஸ்பூன் தான். காரம் குறைச்சி வேணும் குழந்தைங்க இருக்குன்னா குறைச்சி போட்டுக்கலாம் இல்லையா? சரி. அப்புறம் மஞ்சப்பொடி, மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுவும் கொஞ்சம். ஓகே. இதுக்கு பிறகு கறி மசாலா, கறி மசாலா பொடி. ஓகே. அப்புறம் நம்ம பச்சை மிளகாயை சின்னதாக நறுக்கி போட்டுக்க போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகா போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இல்லையா? கருவேப்பிலையை லேசாக நறுக்கி போட்டுற போகிறீங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக உப்பு. அது வந்து உப்பு பார்த்து போட்டுக்கலாம் இல்லையா? கொஞ்சமாக. இப்போ முதல்ல இந்த மசாலா தூள் எல்லாம் போட்டு வச்சுருக்கக்கூடிய இந்த இறாலை மொத்தமாக நம்ம வந்து பிசைய போகிறோம் இல்லையா? பிசைஞ்சிடலாம். இதுக்கு மேலே தான் முட்டையை நம்ம வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். இப்போ நம்ம முட்டையை ஊற்றலாமா? ஆமாம். முட்டை. இப்போ இதில் வெள்ளைக்கரு மட்டும் தான் ஊற்றணுமா? வெள்ளைக்கரு மட்டும் தான் ஊற்றணும். இப்போ நீங்கள் பிசைஞ்சு வச்சிருக்கிறது ஊறணுமா? ஊறலாம், ஒன்று வேண்டாம், அதே சரியாயிடும். அப்படியே நம்ம எண்ணெயை காய வச்சு நம்ம அப்படியே தட்டி பொரிச்சு எடுத்துடலாம். ஆமாம் இல்லையா? பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கணும். இது நல்லா காஞ்சி வரணும். ஆமாம். ஒரு உருண்டை அளவுக்கு எடுத்துட்டு கையில் அழகாக தட்டிட வேண்டியதான் வட்டமாக. நல்ல பொன்னிறமாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தூத்துக்குடி நான்சி கையால் இறால் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். டேஸ்ட் பார்த்துலாம்ல? பார்த்துடலாம். இறால் கட்லட் உண்மையிலுமே அந்த ஹோம்மேட் அப்படிங்கக்கூடிய ஃப்ளேவரில் இருக்குது. உண்மையிலே அந்த இறாலுடைய அந்த வாசனை அந்த தெரியுது, அதனுடைய சுவையும் இருக்குது. அதோடு சேர்ந்து ஒரு கட்லெட்டுக்கான அத்தனை விதமான சுவையும் அதோடு சேர்ந்துருக்கு. காரம், உப்பு, அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையினுடைய ஃப்ளேவரு, பச்சை மிளகாயினுடைய காரம், இது எல்லாமே அதில் சேர்ந்துருக்கு. இறால் கட்லட் நச்சுன்னு இருக்குது.